Hi Cyber Soldiers, welcome to Quick Throw and Man of My Words. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் ஷெல் கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் ஷெல் கனெக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செக்யூரிட்டி மெஷர்ஸுமே அதில் வந்து ஆட் பண்ணலை. மேபி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்றவங்க வெயிட் பண்ணுங்க ஒன் செகண்ட், நான் ப்ரோக்ராம் எடுத்து ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம ரிமோட் கனெக்ஷன் பற்றி நான் பேசிட்டு இருந்தேன். நேற்று நம்ம அந்த ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். நான் ஆல்ரெடி இதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் புரியாது கைஸ், ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் போஸ்ட் பண்ண வீடியோ பார்த்தவங்க நான் நம்புறேன். ஸோ அவங்க தான் வந்து நீங்கள் மோஸ்ட்லி பார்ப்பீங்கன்னு. நீங்கள் பிரச்சனை இல்லை கைஸ், நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இது எப்படி வந்து செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸோ செக்யூர் ஷெல் கனெக்ஷன் எப்படி பண்ணுறது தான் அதில் பார்க்க வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து சர்வர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ எப்படா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே நான் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் எழுத போகிறேன். ஸோ இஃப் பாஸ் ஈக்குவல்ஸ் ஓகே, பாஸ்வேர்டு நான் செட் பண்ணுறேன். இதுதான் மட்டும்தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த வைல் லூப்புக்குள்ளேயே போகும். ஸோ அது என்னடா பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, நான் வந்து பாஸ்வேர்டு ஆக்சுவலாக கொடுக்குறேன். அவன் இந்த இடத்துல வந்து பாஸ் ஈக்குவல்ஸ் ஓகே கனெக்ஷன் டாட் ரிசீவ் டாட் ஒன் செகண்ட் கைஸ். அண்ட் ரிசீவ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து என்ன பஃபர் சைஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, சிவி டேட் தானே இருக்குது. ஸோ அந்த பக்கத்தில் நெக்ஸ்ட்டு டீகோட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகின உடனே நான் என்ன பண்ணுறது தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து அன்வான்ட் கோட். ஸோ இது கடைசியில் எதுக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஆக்சுவலாக ஆட் பண்ணிக்க மாட்டோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் பாஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை ரிசீவ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து என்னோட பாஸ்வேர்டுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுவேன். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் சர்வருக்குள்ளேயே அலோவ் பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவங்களால எந்த ஒரு கமாண்டுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியாத மாதிரி தான் நான் இதை ப்ரோக்ராம் பண்ணுறேன். ஓகே, கனெக்ஷன் ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ பாஸ்வேர்டு என்னன்றதை செக் பண்ணுறாங்க. அண்ட் செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணணும். ஸோ அதை சென்ட் பண்ணுறேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ரிசல்ட் ஈக்குவல்ஸ் SUCESS சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா நான் சென்ட் பண்ணணும். யாருக்குன்னா திருப்பி நான் சர்வருக்கு சென்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த கோட் அப்படி இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ Ctrl+C Ctrl+V இந்த கோட் அப்படியே நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது என்கோட் பண்ணி சென்ட் பண்ணிவிடும். சரி ஓகேப்பா, இப்போ வந்து பாஸ்வேர்ட் கரெக்டாக இருந்தால் செய்யணும்னு சொல்லிட்டேன். இப்படி பாஸ்வேர்ட் தப்பாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு எல்ஸ் கண்டிஷன் ரைட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்ஸ் ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படின்றது வந்து கரெக்ட் பாஸ்வேர்டு இல்லைன்னா ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் இங்கேயே என்ன பண்ண போகிறேன்னா இந்த லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேங்க. சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் இருக்குல்ல. ஸோ அதை எடுத்துகிட்டு நான் என்ன கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்னா பர்மிஷன் டினைட் அப்படின்னு வர மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ இதுவும் நான் சென்ட் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இதோட போனால் போதுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம அட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணணும். ஸோ நான் கனெக்ஷனையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கான கமாண்ட் இங்கே போடுறேன். ஓகே, இஃப் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருந்துச்சுன்னா கனெக்ஷனும் க்ளோஸ் ஆகிடும். ஸோ நான் கனெக்ஷன் க்ளோஸ் பண்ண போது நான் சர்வரையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். பிகாஸ் ஒரு அட் டைம் நடந்தாலே க்ளோஸ் பண்ணி அதை வந்து பெட்டர் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து நான் அப்படி கிரியேட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சைடு எதுவும் நான் பெருசாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. பட் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா? ஸோ வந்து என்ன சேஞ்ச் பண்ணலாம்னா இந்த சைடு பேர் சேஞ்சஸ் தேவையில்லை. நம்ம வந்து சர்வர் சைடு மட்டும் தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே, நான் இப்போ வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நான் வந்து நான் சர்வர் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். நேற்று நம்ம கிரியேட் பண்ணல அந்த வைல் லூப். ஸோ அதுக்கு மேலே நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த வைல் லூப்பை வந்து ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு பாஸ்வேர்டு ஒரு வேரியபிள் வந்து இனிஷியலாக ஃபஸ்ட்டு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆனோடனே ஒரு டேட்டா ரிசீவ் ஆகுதுல. ஸோ அது வந்து இந்த பாஸ் அப்படின்றதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறேன்னா சர்வருக்குள்ளே விட போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களால கமெண்ட் எக்ஸிக்யூஷனே பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லைனா கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அவங்களால அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ கிளைண்ட் இதே வச்சுக்கலாம். ஸோ கிளைண்ட்டில் எந்த ஒரு மாற்றமும் நான் பண்ணல. நான் சர்வரில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் Ctrl+F5 ப்ரெஸ் பண்ணி நான் ரன் பண்ணுறேன். ஸோ இதில் எதுவும் ஓகே
சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஈக்குவல் சைன் வரணும். ஸோ அது மட்டும் தப்பாக போட்டேன். ஓகே, இந்த சர்வர் என்ன ஆரம்பிச்சிச்சு. நான் போய் கிளைண்ட் அங்கே போய் ரன் பண்ணுறேன். ஸோ கிளைண்ட் ப்ரோக்ராம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமில் தான் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் கிளைண்ட். ஸோ இதில் தான் வச்சுருக்கேன். நான் ஜூம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் உங்களுக்கு. யா, ஸோ இப்போ நான் கனெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்னு வருது. ஸோ ஃபஸ்ட் நான் எடுத்தோடனே பாஸ்வேர்டு தான் சென்ட் பண்ணணும். ஓகே, நான் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணோடனே சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் வந்துருச்சு. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்டையும் நான் போடலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ டைப் ஏதாவது படித்து பார்க்கணும்னா டைப்புன்னு போட்டு test.txt நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நான் இப்போ பண்ண முடியுது. ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுறேன். ஓகே, எக்ஸிட் ஆகிடுச்சு. ஆனால் அதே சமயத்தில் வந்து இங்கேயும் ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிருக்கும். அண்ட் அகைன் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறேன், சர்வர் ப்ரோக்ராம். இந்த வாட்டி நான் வந்து பாஸ்வேர்டு வந்து தப்பாக கொடுக்க போகிறேன். ஓகே, Ctrl F5 கொடுத்துறேன், நான் ரன் பண்ணுறேன். இங்கே போயிட்டு அகைன் கிளைண்ட் ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணேன். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு வந்து தப்பாக கொடுக்குறேன். PAWS அப்படின்னு கொடுத்து ஸோ இப்போ என்டர் டைப் பண்ணுறேன். பர்மிஷன் டினைடுன்னு வந்துருச்சு. அண்ட் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நமக்கு இங்கே சர்வர் வந்து ஆக்சுவலாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? யா, பட் கிளைண்ட்டுக்கு தெரியாது என்னோட சர்வர் க்ளோஸ் ஆகிடுச்சுன்றது கிளைண்ட்டுக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்து ஏதாவது ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு அவுட்புட்டுமே வராது. கொஞ்சம் டைமில் அதுவாகவே வெளியே வந்து, ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பிகாஸ் நம்ம சர்வர் சைடு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிகாஸ் கிளைண்ட்டை யார் வேணால் கிரியேட் பண்ணலாம், பட் சர்வர் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சிருக்க வரைக்கும் ஸோ யாரோடய அவ்வளோ சீக்கிரம் உள்ள வர முடியாது. ஸோ அதுதான் வந்து செக்யூர் ஷெல் கனெக்ஷனில் நான் சர்வர் சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் செக்யூர் ஷெல் கனெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ப்ரோக்ராம். ஸோ நம்ம அதிகமாக லைன்ஸ் ஆட் பண்ணல. செக்யூரிட்டிக்காக நம்ம வந்து ஆப்வியஸாக சொல்ல போனோம்னா 1 2 3 4 5 ஒரு 10 லைன்ஸாக வந்து செக்யூரிட்டிக்காக நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. லவ் யூ கைஸ்.